அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சகருக்கு மாசி குழம்பு தான் பண்ணுறோம். நான் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்ச உடனே இதில் சின்ன வெங்காயம் ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குறேன். இந்த குழம்புல முட்டை சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முட்டை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் நான் குழம்பு தூள் வீட்டில் செஞ்ச குழம்பு தூள் தான் போடுறேன். இதில் பருப்பு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இதுலேயே எல்லா சத்தும் இருக்கும். நான் இப்போ இது நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கிறேன். இதில் மஞ்சள் சேர்த்துருப்பேன், அதனால் மஞ்சள் சேர்க்க தேவையில்லை. காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடரில் பண்ண சில்லி பவுடர், அதனால் உங்களுக்கு கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். இப்போது நான் வெறும் தக்காளி அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காயும் நம்ம இதுக்கு எப்படி சேர்க்கணுன்னா தேங்காய், பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து அதை தான் இதில் சேர்க்கணும். இந்த குழம்புக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே அதுதான். நான் இப்போ மாசித்தூள் போட்டிருக்கேன். மாசித்தூள் போட்டு கொஞ்சம் அதில் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் நம்ம தேங்காய் போட்டால் போதும். ஏன்னா தேங்காய் போட்டால் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியில் தேங்காய் விட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் தேங்காய் ஊற்றினோன்னா குழம்போட கலரே மாறிட்டு. இப்போ நான் கருவேப்பிலை பொடி போட்டு 2 கலர் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், மாசி குழம்பு ரெடி. இது நல்லா நம்ம கெட்டியாக கொதிக்க விட்டோம்னா தொக்கு மாதிரியும் இருக்கும். நம்ம தோசைக்கு இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.